ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சதவர்ஷமதவ்யதீத்ய சோயம் சதவர்ஷமதவ்யதீத்ய சோயம் நவகன்யா சமவாப்ய தன்யரூபாः நவகன்யா சமவாப்ய தன்யரூபாः வனயான சமுத்யதோபி காந்தா வனயான சமுத்யதோபி காந்தா ஹிதகிருத்வஜ்ஜனனோத்சுகோ ன்யவாத்சீத் ஹிதகிருத்வஜ்ஜனனோத்சுகோ ன்யவாத்சீத் சதவர்ஷமதவ்யதீத்ய சோயம் நவகன்யா சமவாப்ய தன்யரூபாः சதவர்ஷமதவ்யதீத்ய சோயம் நவகன்யா சமவாப்ய தன்யரூபாः வனயான சமுத்யதோபி காந்தா ஹிதகிருத்வஜ்ஜனனோத்சுகோ ன்யவாத்சீத் வனயான சமுத்யதோபி காந்தா ஹிதகிருத்வஜ்ஜனனோத்சுகோ ன்யவாத்சீத். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சக அயம் அந்த கர்தமர் சதவர்ஷம் யதீத்ய இவ்வாறு 100 ஆண்டுகளை கழித்து அதக பிறகு தன்யரூபாக மிகவும் அழகு வாய்ந்தவர்களான நவகன்யாக 9 புதல்விகளை சமவாப்பிய அடைந்து வனையான வனம் செல்வதில் சமுத்தியதக அப்பி விருப்பம் கொண்டாராயினும் காந்தா ஹிதகிருத்து மனைவியின் விருப்பத்துக்கு இணங்கியவராக த்வத் ஜனன உத்சுக உங்களுடைய திரு அவதாரத்தை ஆவலோட எதிர்பார்த்துருப்பவராக ன்யவாத்சீத்து தேவகூதியுடன் இல்லறத்திலேயே இருந்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சதவர்ஷமதவ்யதீத்ய சோயம் நவகன்யா சமவாப்ய தன்யரூபாः வனயான சமுத்யதோபி காந்தா ஹிதகிருத்வஜ்ஜனனோத்சுகோ ன்யவாத்சீத். அற்புதமான வான ஊர்தியில் வான வீதிகளில் தேவகூதியோட வலம் வந்துண்டு 100 வருஷங்களை கர்தமர் கழித்தார். மிகுந்த அழகுடைய 9 புதல்விகள் அவருக்கு பிறந்தனர். கர்தமருக்கு வனம் சென்று மீண்டும் தவ வாழ்க்கையில் ஈடுபடணும்னு எண்ணம் உண்டானது. ஆனால் தேவகூதி அவர் வனம் செல்வதை அப்போது விரும்பவில்லை. மேலும் 9 புதல்விகளை பெற்ற பிறகு தனது அம்சமாக ஒரு மகன் அவருக்கு பிறப்பான் என்று பகவான் 3வது வரமாக கொடுத்தார் இல்லையா. மனைவியின் விருப்பத்துக்காகவும் பகவானோட அவதாரத்தை எதிர்பார்த்து கொண்டும் வனம் செல்லாமல் தேவகூதியுடன் இல்லற வாழ்க்கையில் மேலும் சில காலம் கர்தமர் இருந்தார்.